நம்ம வந்து பக்கத்தில் லோக்கலில் தான் நம்ம வந்து வீரபாண்டி பக்கத்தில் ஏரியா. நம்ம வந்து ஒரு 30-35 வேடிக்கைட்ட ஊற்றிருக்கோம். இந்த மாடு இன்னும் 2 மாடு வச்சுருக்கோம். இது வந்து மாடு இந்த களத்துலேருந்து வெளியேறினோன்னே அதை நம்ம கொஞ்சம் ரேராக தான் நம்ம பிடிக்கிறோம். அப்போது நமக்கு இந்த ஜிபிஎஸ் வந்து நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. இதனால என்னன்னா நம்ம ட்ராக் பண்ணி மாடு எந்த திசையில போகுது. இப்போ வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு இது ரைட்டு, தெரியாதவங்களுக்கு இப்போ திருச்சி, திண்டுக்கல், சேலம் அங்கேருந்து வராங்க. அவங்களுக்குலாம் வந்து இப்போ எந்தெந்த ஏரியாவில் நிற்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஜிபிஎஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இது எப்படி நீங்க ட்ராக் பண்ணுவீங்க? ஃபோன்ல மொபைல் சாஃப்ட்வேர் கனெக்ட் பண்ணி தான். ஆமாம் சார், மொபைல் நெட்வொர்க் இருந்தால் தானே கண்டுபிடிக்கும். மாடு வந்து அங்கே கலெக்ஷன் பாயிண்ட் போகிறதுல இருந்து எவ்வளோ நேரத்தில் பிடிக்க முடியும்? இப்போ இது மாதிரி பிடிச்சினா எவ்வளோ நேரத்தில் பிடிச்சலாம்? சார், மாட்டோட வேகத்தை பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இது வந்து மாட்டோட வேகத்தை வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ வந்து ஒரு மாடு வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னா அந்த மாடு எங்கே போகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த கருவி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? எங்கே கிடைக்குது சார்? இது வந்து ஒரு 4000 5000 ரூபா கிட்ட ஆகுது. அது வந்து குவாலிட்டியை பொறுத்து சொல்லலாம். நமக்கு வந்து ஒரு சிம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் நம்பர் ரீசார்ஜ் பண்றோம்ல, அது மாதிரி தான் அது வந்து. ஆமா, அதுல ஒரு சிம் கார்டு இருக்கு. மதுரையில கிடைக்குதா? வெளியூர்ல இருந்து வாங்க? இங்கே வாங்கலாம், மதுரையிலயும் இருக்கு. ஆன்லைன்ல இப்போ போட்டோம், ஆன்லைன்ல ஆர்டர் போட்டாலே இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு வீட்டுக்கே வந்துருது. இது போன வாடிவாசல் எதுவும் இது பண்ணீங்களா? ஆமா சார், போன வேடிக்கை அவுத்தோம். போன வேடிக்கையில அவுத்து மாடு கொஞ்சம் வெளியில போய் நின்றுச்சு. என்ன பேர்? இது பேர் வந்து தோட்டா சார். இது